வணக்கம் மக்களே, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி நீங்க பார்த்திருக்கலாம். தமிழ் பிராமி எழுத்துக்கள் எகிப்தில் உள்ள பிரமிடுகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா மக்களே, தமிழ் பிராமி எழுத்துக்கள் எகிப்து நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி உண்மைதான். இந்த கல்வெட்டுகள் எகிப்து பிரமிடுகள்ல கண்டுபிடிக்கப்படல, அங்க உள்ள த கிங்ஸ் ஆஃப் த வேலி அப்படிங்கிற ஒரு பகுதியில் உள்ள கல்லறைகள்ல கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கல்லறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்டைய கிரேக்க அரசர்கள் அவர்களுடைய கல்லறைகள் அமைந்துள்ள பகுதி தான் இந்த கிங்ஸ் ஆஃப் த வேலி. சோ இந்த பகுதியில தான் தமிழ் பிராமி எழுத்துக்கள் அடங்கிய கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கிரேக்க அரசர்கள் புதைக்கப்பட்டுள்ள கல்லறைகளை பார்க்கும்போது இந்த காலம் கிமி 16 முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை சேர்ந்தது அப்படின்ட்டு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. பட் இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா அந்த காலத்தை சேர்ந்தது இல்ல, இது கிமி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா கருதப்படுது. இந்த கல்வெட்டுகள் எந்த கல்லறையில கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் எங்க கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமசிஸ் 4 அப்படிங்கிற ஒரு கிரேக்க அரசனுடைய கல்லறையில தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ராமசிஸ் 4 காலம் கிமு 12ஆம் நூற்றாண்டு. சோ இவருடைய காலத்துக்கு பின்னாடிதான் இந்த தமிழ் வணிகர்கள் குழு இந்த தமிழ் பிராமி எழுத்துக்களை பயன்படுத்தி இருக்கும் அப்படின்ட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இந்த ராமசிஸ் 4 அப்படிங்கிற இந்த எகிப்து அரசனுடைய கல்வெட்டுல பாத்தீங்கன்னா சுமார் 30 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்படுது. அதுல 20க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் அடங்கிய கல்வெட்டுகளாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த தமிழ் கல்வெட்டுகள்ல அடங்கியுள்ள ஒரு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகை கொற்றன். இந்த சிகை கொற்றன்கிற வார்த்தை தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில நிறைய பேரு இந்த வீடியோக்கள்ல பார்த்துட்டு வராங்க. சோ இந்த சிகை கொற்றன் அப்படிங்கிறது ஒரு கடல் பயணி அல்லது ஒரு வணிகர் அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கலாம் அப்படின்ட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கல்வெட்டுகள் மூலம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர்கள் அந்த காலத்திலேயே கடல் கடந்து சென்று வணிகம் செய்யக்கூடிய திறமை பெற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கல்வெட்டுகள் மூலமா நம்ம அறிஞ்சிக்க முடியும். கொற்றன் அப்படிங்கிற வார்த்தை சங்க காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு பட்டப்பெயர். சோ இந்த பட்டப்பெயர் மூலமா அங்க போனது தமிழர்கள் தான், தமிழ் வணிகர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழர்கள் எப்படி எகிப்துக்கு போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர்கள் அந்த காலத்திலேயே கடல் வணிக தொடர்பு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சங்க இலக்கியங்கள்ல பார்க்கலாம். சோ இதன் மூலமா நம்ம தமிழர்கள் கப்பல் மூலமாக செங்கடல் பகுதிக்கு சென்று அங்கிருந்து பெர்னகி துறைமுகத்திற்கு சென்று அங்கிருந்து நிலத்தின் வழியாக கிங்ஸ் ஆஃப் த வேலி பகுதிக்கு சென்று அங்கு வணிகம் மேற்கொண்டிருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஊகிக்க முடியுது. சரி, இந்த கண்டுபிடிப்பு மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர்கள் சங்க காலத்திலேயே, அதாவது ஆரம்ப காலத்திலேயே பாத்தீங்கன்னா கடல் கடந்து வணிகம் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழர்கள், ரோம பேரரசு, எகிப்து இந்த நாடுகளுக்கிடையே பாத்தீங்கன்னா வணிக தொடர்பு இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் வெளிநாடுகள்ல பயன்படுத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இதன் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த செய்திகள் எல்லாம் உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய மேலும் பல வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரேயன் சி அப்படிங்கிற ஒரு கிரேக்க நூலுல தமிழ்நாட்டை பற்றிய துறைமுகங்கள் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம வரலாற்று புத்தகங்கள்ல படிச்சிருப்போம், ஸ்கூல் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். மேலும் யவனர்கள் என்ற வார்த்தை சங்க இலக்கியங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதையும் நம்ம ஸ்கூல் புத்தகங்கள்ல படிச்சிருப்போம். மற்றும் ரோம பேரரசுக்குரிய நாணயங்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிகமாக கிடைச்சிருக்கு. சோ இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பண்டைய காலத்துல எகிப்துக்கும் தமிழ்நாட்டிற்கும் நேரடியாக வணிக தொடர்புகள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் பிராமி எழுத்துக்கள் அடங்கிய கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி உண்மைதான். ஆனால் அது கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பிரமிடுகள் அல்ல, கிங்ஸ் ஆஃப் த வேலி அப்படிங்கிற கல்லறை பகுதி. மக்களே, உங்களுக்கு இந்த வரலாற்று தகவல்கள் பிடித்திருந்தால் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.